இன்னைக்கு எங்கள் ஊர் ஒட்டஞ்சத்திரம் ஸ்பெஷலான பச்சை கத்திரிக்காய் ரெசிபி தான். ஒட்டஞ்சத்திரம் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் தான் இது அதிகமாகவே கிடைக்கும். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த நாட்டு பச்சை கத்திரிக்காயை பார்க்குறது ரொம்ப ரேர் தான். அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒட்டஞ்சத்திரம் அதை சுற்றி இருக்கிறோம் இல்லைங்களா, நாங்களாம் வெளியூரில் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு காய்கறினா அது பச்சை கத்திரிக்காய், பச்சை பாவக்காய் இதெல்லாமா தான் இருக்கும். ஒரு சில குழம்பெல்லாம் இதை மாதிரி வச்சாவே போதும், நீ வேறு எது மாதிரியும் ட்ரை பண்ண வேண்டாம், புதுசாவெல்லாம் வேறு மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா அது இந்த ரெசிபி தான். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி, இந்த இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காயும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அதையும் ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா 2-3 கொதிக்க விட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிக்கும். இந்த வீடியோவை ஒட்டஞ்சத்திரம் சுற்றி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் உங்கள் ஊரில் அது கிடைக்குமா அப்படிங்கிறதையும், நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்